Hey guys, welcome back to Cube. நான் உங்கள் ஜோஷ்வா ஒரு புது வீடியோவோட. இன்றைக்கி நம்ம MS Wordல பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, நீங்கள் MS Word ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் டேப்பில் மூணாவதாக இருக்க குரூப் தான் பேராகிராஃப் குரூப். இந்த பேராகிராஃப் குரூப்பில் தான் உங்களுக்கு பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போது இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பட்டன் மாதிரி தான். நீங்கள் தேவைன்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த பேராகிராஃப் குரூப்பில் என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை அப்படியே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று இந்த குரூப்பில் இருக்க இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணியும் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதோட ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணியும் உங்களால் அந்த டூல்ஸை யூஸ் பண்ண முடியும். இதில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறது பேராகிராஃபில். ஸோ நம்ம பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பேசிக்ஸ் வீடியோவில் லைனுக்கும் பேராகிராஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்க டூல்ஸ் என்னென்ன அண்ட் அதோட யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சில கண்டென்ட் ரேண்டமைஸ்டாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 பேராகிராஃப் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் மொத்தம் 4 இருக்குது. லெஃப்ட், சென்டர், ரைட் அண்ட் ஜஸ்டிஃபை. இந்த மாதிரி 4 அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நான் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே ஈவனாக இருக்கும், ஆனால் ரைட் சைடு அன்ஈவனாக இருக்கும். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட். உங்கள் மார்ஜின்லேருந்து அது லெஃப்ட் சைடாக அலைன் ஆகிருக்கு. இதே ரைட் சைடு அலைன்மெண்ட்னா, இப்போ நான் ரைட் சைடு அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரைட் சைடு வந்து ஈவனாக அலைன் ஆகிருக்கும், ஆனால் லெஃப்ட் சைடு பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் ரைட் சைடு அலைன்மெண்ட். உங்கள் மார்ஜின்லேருந்து அது ரைட் சைடில் அலைன் ஆகிருக்கு. அண்ட் சென்டர் அலைன்மெண்ட், இப்போ பாருங்கள் 2 சைடுமே உங்களுக்கு கேப் இருக்கும், அதாவது மார்ஜின்லேருந்து ஈக்குவலைஸாக சென்டரில் அது அலைன் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் ஜஸ்டிஃபை. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இந்த இடத்துல 2 சைட்லேயுமே கேப் இருக்குது. ஸோ கேப்பே வராமல் ஈவனாக ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஜஸ்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஜஸ்டிஃபை பட்டன் கொடுத்தோடனே இப்போ பாருங்கள் ஈவனாக ஃபில் ஆகிருக்கும். 2 சைடுமே மார்ஜின்லேருந்து ஈவனாக ஈக்குவல் கேப்பில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் உங்கள் பேராகிராஃபில் இருக்க லைன்ஸ்க்கு இடையில் ஸ்பேஸ் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த பேராகிராஃபில் லைன் ஸ்பேசிங் கொடுக்கணுமோ அந்த பேராகிராஃபில் உங்களோட இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லைன் ஸ்பேசிங் பக்கத்தில் இருக்க ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற ஸ்பேசிங் உங்களோட பேராகிராஃபில் அப்ளை ஆகும். இப்போ நான் 3.0 கொடுத்தேன். ஸோ இந்த பேராகிராஃபில் ஸ்பேஸ், அதாவது ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் வேல்யூ 3.0. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரீடிஃபைன்ட் வேல்யூஸை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்கள் பேராகிராஃபில் இருக்க லைன்ஸ்க்கு இடையில் உங்களால் ஸ்பேஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியும். அண்ட் இதிலே உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதான் ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் அண்ட் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் 2 பேராகிராஃப்க்கு இடையிலையுமே உங்களால் ஸ்பேஸை ஆடோ ரிமூவோ பண்ண முடியும். அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் ஷேடிங். இந்த ஷேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பேராகிராஃபை சிங்கிள் கிளிக்லேயே ஹைலைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பேராகிராஃபை ஹைலைட் பண்ணுமோ அந்த பேராகிராஃப் முன்னாடி உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த ஷேடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேராகிராஃப் ஹைலைட் ஆகிடும். நீங்கள் இதே வேறு கலர் சேஞ்ச் பண்ணனாலும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தீம் கலர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்க எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். சில பேர் கேட்பீங்க, இதே ஆப்ஷன் தானே இங்கே இருக்குன்னு. இது வந்து டெக்ஸ்ட் ஹைலைட்டிங். நீங்கள் செலக்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது ஹைலைட் ஆகும். ஆனால் இந்த ஷேடிங் ஆப்ஷனை கொடுக்கும் போது உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த பேராகிராஃப், இப்போ நான் இங்கே வச்சுட்டு இந்த ஷேடிங் கொடுக்குறேன்னா அந்த என்டையர் பேராகிராஃப் உங்களுக்கு ஷேட் ஆகிடும். ஸோ இதுதான் பேராகிராஃப் ஷேடிங். அண்ட் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் பார்டர்ஸ். உங்களால் பேராகிராஃப் கூட பார்டர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது நீங்கள் எந்த பேராகிராஃப் பார்டர் கொடுக்கணுமோ அந்த பேராகிராஃப் முன்னாடி உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த
பார்டர்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்க ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பார்டர்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் பாட்டம் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாட்டமில் மட்டும் பார்டர் வரும். டாப் பார்டர்னால் அந்த பேராகிராஃபோட டாப்பில் மட்டும் பார்டர் வரும். லெஃப்ட்னா அந்த பேராகிராஃப்க்கு லெஃப்ட். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பார்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணுமோ கொடுக்கலாம். வெறும் அவுட் சைட் பார்டர்ஸ் மட்டும் கூட கொடுக்கலாம். இப்போ நான் வெறும் அவுட் சைட் பார்டர்ஸ் கொடுத்தா அவுட் சைடில் மட்டும் பார்டர்ஸ் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த பேராகிராஃப்க்கு வேணாலும் உங்களால் பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் ஷோ ஆர் ஹைட். இந்த ஷோ ஆர் ஹைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி தான். உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஸ்பேஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எங்கெல்லாம் என்ட்ரு கொடுத்துருக்கீங்க, அண்ட் அதோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதாவது ஒரு தடவை ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா, 2 தடவை ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்களா, இல்லை 3 தடவை என்ட்ரு கொடுத்துருக்கீங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டுக்கு இடையிலையும் ஒரு டாட் இருக்கும். இந்த டாட்டுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் அங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு. அண்ட் நீங்கள் எங்கெல்லாம் என்ட்ரு கொடுத்தீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க் அப்பியர் ஆகும். ஸோ நீங்கள் என்ட்ரு கொடுத்த இடத்துலலாம் ஒரு மார்க் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏரோ வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இண்டென்ட் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இங்கே 2 ஏரோ இருக்குது. ஸோ 2 தடவை இண்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தேவையில்லாமல் ஒரு மார்க் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மார்க் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதாவது அங்கே இருந்த தேவையில்லாத ஒரு ஸ்பேஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இது மாதிரி இதையும் நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டென்ட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ உங்களால் இந்த ஷோ ஆர் ஹைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பேராகிராஃபை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் இதை செக் பண்ணி முடித்த உடனே இந்த பட்டனை திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆகிடும். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் இண்டென்ட் ஆப்ஷன். இந்த இண்டென்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேராகிராஃப்க்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி என்னோடய இன்சர்ஷன் பாயிண்ட்டை வச்சுட்டு இன்க்ரீஸ் இண்டென்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ண பேராகிராஃப் மூவ் ஆகுது. ஸோ பேராகிராஃப்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அண்ட் இப்போ இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே டிக்ரீஸ் இண்டென்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கொடுக்கும்போது நம்ம க்ரியேட் பண்ண இண்டென்ட் எல்லாம் எரேஸ் ஆகி நம்மளோட பேராகிராஃப் நார்மலாக மார்ஜின் கிட்டேயே அலைன் ஆகிடும். ஸோ இந்த இண்டென்ட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மார்ஜின்லேருந்து நம்ம பேராகிராஃபை நம்ம மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தான் சார்ட்டிங். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிஸோட நேமை டைப் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எதெல்லாம் சார்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சார்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களால் மல்டி லெவல் சார்ட்டிங் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம பேராகிராஃபையும் பண்ணலாம், ஹெட்டிங்ஸ், அதாவது நம்ம டாக்குமெண்ட்டுக்கு கொடுக்குற ஹெட்டிங்ஸை சார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபீல்ட்ஸ்னால் ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தனித்தனியாக காலமில் ஹெட்டிங் கொடுத்துருப்போம்ல, அதுதான் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணுமோ உங்கள் வேர்ட்லேயே நீங்கள் சார்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த பேராகிராஃப்லேயே டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், டேட்டாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதை வேணுமோ உங்களால் சார்ட் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது அசெண்டிங்காக இல்லை டிசெண்டிங்காக, அதாவது A to Zல அரேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை Z to A அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருக்கோம். நான் இப்போ அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உங்களோட கண்ட்ரிஸோட நேம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ABCDEFGHI அப்படின்னு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும், அதாவது IHGFEDCBA. ஸோ ரிவர்ஸில் ஆர்டர் ஆகிருக்கும். இதுதான் சார்ட்டிங். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் தான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இப்போது நம்ம டாக்குமெண்ட்டில் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஒரு ஆர்டரே இல்லாமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் புல்லட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் புல்லட்ஸ். இதிலே நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ண இந்த ஆரோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த சிம்பிள்ஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஆர்டர் பண்ணணுன்னா நம்பரிங்கை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த நம்பரிங்கை கொடுத்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு நம்பரிங்கில், அதாவது 1 அடுத்து 2 அடுத்து 3 அப்படின்னு ஆர்டரில் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் வெறும் நம்பரை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா ரோமன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். அண்ட் மூணாவதாக இருக்க ஆப்ஷன் தான் மல்டி லெவல் லிஸ்டிங். இந்த லிஸ்டிங்கை யூஸ் பண்ணி
ஒரு மெயின் லிஸ்ட்டுக்கு கீழே உங்களால் இன்னொரு சப்லிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். அது மேபி ரெண்டுமே நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே புல்லட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒன்று நம்பர் இன்னொன்று புல்லட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ஸ். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்யூப். பாய், சியர்ஸ்.